சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 21. தாவீதின் காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார். கிபையோனியரை சவுல் கொலை செய்ததன் காரணத்திற்காக அவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் இரத்தப்பழி உள்ளது என்றார் ஆண்டவர். அரசர் கிபையோனியரை அழைத்து பேசினார். கிபையோனியர் இஸ்ரவேலரை சார்ந்தவர் அல்ல, அவர்கள் எமோரியருள் எஞ்சியவர். இஸ்ரவேலர் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தும் இஸ்ரவேல் மீதும் யூதாவின் மீதும் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தின் காரணமாக சவுல் அவர்களை அழிக்க முயன்றார். தாவீது கிபையோனியரிடம், உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்துக்கு ஆசி வழங்குமாறு நான் என்ன கழுவாய் செய்ய வேண்டும் என்று கேட்டார். கிபையோனியர் தாவீதிடம், சவுலிடமிருந்தோ அவன் வீட்டாரிடமிருந்தோ நாங்கள் பொன்னையோ வெள்ளியையோ எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரவேலருள் ஒருவனை கொல்ல வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினர். தாவீது, நீங்கள் விரும்புவதை நான் செய்வேன் என்றார். கிபையோனியர் அரசரிடம், நாங்கள் இஸ்ரவேல் எல்லையில் எங்குமே இல்லாமல் ஒழிந்து போக சதி செய்தவன், எங்களை அழித்தவன் ஒருவன் உண்டு. அவன் புதல்வருள் 7 பேர் எங்களிடம் ஒப்புவிக்கப்படட்டும். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலின் நகரான கிபியோனில் அவர்களை ஆண்டவருக்காக கழுவிலேற்றுவோம் என்று கூறினர். அரசரும் அவர்களை ஒப்புவிக்கிறேன் என்றார். ஆனால் தாவீதும் சவுலின் மகன் யோனத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் செய்து கொண்ட வாக்குறுதியின் பொருட்டு சவுலின் மகன் யோனத்தானுக்கு பிறந்த மெபிபோசேத்தை அரசர் தப்பவிட்டார். ஐயாவின் மகன் எரிசபா சவுலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்களான அர்மோனி, மெபிபோசேத்து ஆகிய இருவரையும், சவுலின் மகள் மேராபு, மெகோலாத்தியன் பர்சில்லாயின் மகன் அதிரியேலுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் 5 பிடித்து கிபையோனியர் கையில் அரசர் ஒப்படைத்தார். இவர்களை ஆண்டவர் முன்னிலையில் மலையில் கழுவேற்றினர். அந்த 7 பேரும் ஒன்றாக மடிந்தார்கள். அவர்கள் வார்கோதுமை அறுவடை தொடங்கிய முதல் நாள்களிலே கொலையுண்டார்கள். அப்பொழுது ஐயாவின் மகள் எரிசபா சாக்கு துணியை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறை மீது தனக்காக விரித்து கொண்டு அறுவடை தொடங்கிய நாள் முதல் வானத்தினின்று அவர்கள் மீது மழை பொழியும் மட்டும் இருந்தாள். பகலில் வானத்து பறவைகளையோ இரவில் காட்டு விலங்குகளையோ அவர்களை தொட அனுமதிக்கவில்லை. சவுலின் வைப்பாட்டியான ஐயாவின் மகள் எரிசபா செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே தாவீது சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் யாபேசு கிளையாதின் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். பெலிஸ்தியர் அவர்களை கில்போவாவில் வெட்டி வீழ்த்தி பெத்சான் நகர முற்றத்தில் கழுவிலேற்றினர். அந்த முற்றத்திலிருந்துதான் யாபேசு கிளையாதின் ஆள்கள் எலும்புகளை திருடிச் சென்றிருந்தனர். சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் அங்கிருந்து கொண்டு வந்து கழுவிலேற்றப்பட்ட இவர்களின் எலும்புகளையும் ஒன்று சேர்த்தனர். சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் நிலப்பகுதியான செலாவில் அவர் தம் தந்தை கீசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். அரசர் கட்டளையிட்டவாறே அனைத்தையும் செய்தனர். அதன்பின் நாட்டுக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கடவுள் கேட்டார். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு மீண்டும் போரிட வந்தனர். தாவீதும் அவரோடு அவருடைய பணியாளரும் இறங்கிச் சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர். தாவீது களைப்புற்றிருந்தார். அப்போது 3.5 கிலோகிராம் எடையுள்ள ஈட்டியை கையில் ஏந்தி புதிய வாளை இடையில் கட்டியிருந்த இஸ்பினோபு என்னும் அரக்கர் இனத்தவன் ஒருவன் தாவீதை தாக்கவிருந்தான். செருயாவின் மகன் அபிசாய்
அவருடைய உதவிக்கு வந்து அப்பெலிஸ்தியனை வெட்டி கொன்றான். எனவே தாவீதின் ஆள்கள், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாத வண்ணம் நீர் இனி எங்களோடு போருக்கு வரக்கூடாது என்று அவரிடம் ஆணையிட்டு சொன்னார்கள். இது நடந்த பின் மீண்டும் பெலிஸ்தியரோடு கோபி என்னும் இடத்தில் போர் மூண்டது. அரக்கர் இனத்தவன் ஒருவனான சாபை ஊசாத்தியனான சிபெக்காய் கொன்றான். மீண்டும் ஒரு முறை கோபில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. பெத்லெகேமை சார்ந்த யாகரே ஓர்கிமின் மகன் எல்கானான் கித்தியனான கோலியாத்தை கொன்றான். அவனது ஈட்டியின் கோல் நெசவாளரின் படைமரம் போன்றிருந்தது. மீண்டும் காத்தில் போர் மூண்டது. கைகளிலும் கால்களிலும் 6 விரல்களுடன் 24 விரல்களை கொண்ட நெட்டையன் ஒருவன் இருந்தான். அவனும் அரக்கரினத்தவன். அவன் இஸ்ரவேலை பழித்தான். தாவீதின் சகோதரர் சிமையின் மகன் யோனத்தான் அவனை கொன்றான். தாவீதின் கையாலும் அவரது பணியாளரின் கையாலும் வீழ்த்தப்பட்ட இந்த 4வரும் காத்து நாட்டில் அரக்கர் வழிமரபினரே. குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 26. வாயில் காப்போரின் பிரிவுகளாவன. கோராகியரில் ஆசாபின் குடும்பத்தைச் சேர்ந்த கோரேயின் மகன் மெசலேமியா. மெசலேமியாவின் புதல்வருள் செக்கரியா மூத்தவர். 2ஆமவர் எதியவேல். 3ஆமவர் செபதியா. 4ஆமவர் யாத்தனியேல். 5ஆமவர் ஏலாம். 6ஆமவர் யோகனான். 7வது எல்யகோவெனாய். ஓபேது ஏதோமின் புதல்வருள் செமாயா மூத்தவர். 2ஆமவர் யோசபாத்து. 3ஆமவர் யோவாகு. 4ஆமவர் சாக்கார். 5ஆமவர் நெத்தனியேல். 6ஆமவர் அம்மியேல். 7ஆமவர் இசக்கார். 8ஆமவர் பெயுலத்தாய். கடவுள் ஓபேது ஏதோமுக்கு ஆசி வழங்கியிருந்தார். அவருடைய புதல்வர் செமாயாவுக்கும் புதல்வர் பிறந்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவராயிருந்தனர். தங்கள் தந்தையின் குடும்பத்தின் மீது ஆட்சி செய்தனர். செமாயாவின் புதல்வர் ஒத்னி, ரபாவேல், ஒபேது, எல்சபாது. அவர்கள் சகோதரர் எலிகு, செமக்கியா ஆகியோர் ஆற்றல் மிக்கவராயிருந்தனர். ஓபேது ஏதோமின் புதல்வருள் அவர்களின் புதல்வரும் உறவின் முறையினரும் 62 பேர். அவர்கள் தங்கள் வேலையில் திறமை மிக்கவராயிருந்தனர். மெசலேமியாவின் புதல்வருள் அவர்கள் சகோதரரும் திறமை மிக்கவர்கள். இவர்கள் 18 பேர். மெராரியன் புதல்வருள் ஒருவர் கோசா. இவர் தம் புதல்வருள் சிம்ரி தலைமகன் அல்லாதவராயிருந்தும் அவர் தந்தை அவரை தலைவராக்கி இருந்தார். 2ஆமவர் இலிக்கியா. 3ஆமவர் தெபலியா. 4ஆமவர் செக்கரியா. கோசாவின் புதல்வரும் சகோதரருமாக 13 பேர். இந்த பிரிவுகளில் இருந்த அவர்கள் சகோதரரை போல் வாயில் காப்போர் தங்கள் தலைவர்கள் கீழ் ஆண்டவரின் கோவிலில் பணிபுரிய நியமிக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் காவல் புரிய வேண்டிய வாயிலை தெரிந்து கொள்ளுமாறு தங்கள் தந்தையின் குடும்பங்களின்படி சிறியோர் பெரியோர் என்னும் வேறுபாடின்றி சீட்டு போட்டனர். கிழக்கு வாயிலுக்கான சீட்டு செலேமியாவுக்கு விழுந்தது. அவர் மகனும் விவேகமுள்ள ஆலோசகருமான செக்கரியாவுக்கு வடக்கு வாயிலுக்கான சீட்டு விழுந்தது. தெற்கு வாயிலுக்கான சீட்டு ஓபேது ஏதோமுக்கு விழுந்தது. அவர் புதல்வருக்கு பண்டசாலைகளுக்கானது விழுந்தது. சுப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மேற்கு வாயிலும் மேட்டு பாதை நோக்கிய சல்லகேத்து வாயிலும் விழுந்தன. காவல் முறை ஒரே சீராக அமைந்திருந்தது. கிழக்கே லேவியர் 6 பேரும், வடக்கே 4க்கு 4 பேரும், தெற்கே 4க்கு 4 பேரும், கருவூலத்தில் 2 பேரும், நெடுஞ்சாலை நோக்கிய மேற்கு தூண் வரிசை வாயிலில் 4வரும், உட்புறத்தில் 2வரும் நியமிக்கப்பட்டனர். கோராகின் புதல்வருக்கும்
மெராரியின் புதல்வருக்கும் குறிக்கப்பட்ட காவல் முறை இதுவே. லேவியருள் அகியா என்பவர் கடவுளுடைய கோவிலின் கருவூலத்திற்கும் புனித பொருள்கள் வைக்கப்பட்ட கருவூலத்திற்கும் பொறுப்பேற்றிருந்தார். இலாதானின் புதல்வர். இலாதான் வழி வந்த கெர்சோனியர். கெர்சோனியரான இலாதாவின் வழிமரபில் மூதாதையர் குடும்பத் தலைவரான எகியேலி. எகியேலின் புதல்வருள் சேத்தாமும் அவர் சகோதரராகிய யோவேலும் ஆண்டவரின் இல்ல கருவூலத்திற்கு பொறுப்பேற்றிருந்தனர். அம்ராமியர், இட்சகாரியர், எப்ரோனியர், உசியேலியர் ஆகியோருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. மோசேயின் மகனான கெர்சோமின் வழிமரபில் தோன்றிய செபுவேல் கருவூலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அவர் சகோதரர் எலியேசர். இவர் மகன் ரகபியா. இவர் மகன் ஏசாயா. இவர் மகன் யோராம். இவர் மகன் சிக்ரி. இவர் மகன் செலோமித்து. தாவீது அரசரும் மூதாதையர் குடும்பத் தலைவர்களும் 1000 தலைவர்களும் 100 தலைவர்களும் படை தளபதிகளும் அர்ப்பணித்த புனித பொருள்களின் கருவூலம் முழுவதற்கும் இந்த செலோமித்தும் அவர் சகோதரரும் பொறுப்பாயிருந்தனர். அவர்கள் போரில் கைப்பற்றிய கொள்ளை பொருள்களினின்றும் எடுத்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்காக அர்ப்பணித்திருந்தனர். அவ்வாறே திருக்காட்சியாளர் சாமுவேல், கீசின் மகன் சவுல், நேரின் மகன் அப்னேர், செருயாவின் மகன் யோவாபு ஆகியோர் அர்ப்பணித்திருந்தவை யாவும் செலோமித்தினுடையவும் அவர் சகோதரருடையவும் பொறுப்பில் இருந்தன. இட்சகாரியரில் கெனனியாவும் அவர் புதல்வரும் இஸ்ரேலின் மேல் பொது நிர்வாக பணியை ஏற்று அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் செயல்பட்டனர். எப்ரோனியரில் அசபையாவும் அவர் உறவின் முறையினருள் திறமைமிக்க 1700 பேர் யோர்தானுக்கு மேற்கு புற இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்திலும் நிர்வாக பொறுப்பேற்றிருந்தனர். எப்ரோனியரில் எரியா தன் மூதாதையின் தலைமுறை அட்டவணைப்படி தலைவராயிருந்தார். தாவீது ஆட்சி 40 ஆண்டில் எப்ரோனியருள் ஆற்றல் மிகு வீரர்களை தேடிய போது அவர்கள் கிளையாதில் உள்ள யாசேரில் இருப்பதாக தெரிய வந்தது. ரூபன் குலம், காத்தின் குலம், மனாசேயின் பாதி குலம் ஆகியோருக்கு குறிக்கப்பட்ட ஆண்டவரின் பணி, அரசரின் பணி அனைத்து பொறுப்பையும் வலிமை மிகுந்தவர்களும் மூதாதையர் குடும்ப தலைவர்களுமான எரியாவின் உறவின் முறையினர் 2700 பேரிடம் அரசர் தாவீது ஒப்படைத்தார். திருப்பாடல் 40. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். ஆண்டவரே, எண்ணிறந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, உம் அருஞ்செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேன் ஆகில் அவை எண்ணிலடங்கா. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை
மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. ஆண்டவரே, உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும். உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக. ஏனெனில் எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்து கொண்டன. அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை. என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது. ஆண்டவரே, என்னை விடுவிக்க மனம் இசைந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும். என் கேட்டில் மகிழ்வுறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் அதிர்ச்சியுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கோரட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். நானோ ஏழை எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும்.